தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மையான ஹபீபுல்லாஹின் நெஜர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி ஒழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவைகள் இருந்து கொண்டிருக்கு. எல்லா பொருட்களுக்குமே தேவை இருக்குது. தேவைகள் இல்லாத பொருள் இல்லை. மரம், செடி, கொடிகளுக்கு தண்ணி வேணும், காற்று வேணும், வெயில் வேணும். விலங்குகளுக்கு உணவு வேணும். தேவையில்லாத இப்போ கல், மண் அதுக்கெல்லாம் தேவையில்லைன்னா வெளியில் தெரியல நமக்கு, அதுக்கும் தேவைகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வை தவிர எல்லா பொருட்களுக்கும், எல்லா படைப்புகளுக்கும் என்ன இருக்குது? தேவைகள்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பொருட்கள் உயர்ந்ததாக ஆக ஆக அதனுடைய தேவைகளும் அதிகமாயிட்டே போகுது. கல்லுக்கு இருக்கிற தேவையை விட மரம், செடி, கொடிகளுக்கு தேவைகள் என்னது? அதிகம். அப்போ அந்த மரம், செடிகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை விட விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அதிகமாக இல்லையா? அதே மாதிரி விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை விட மனிதனுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எவ்வளவு மேலே மேலே வராங்களோ அந்த அளவுக்கு தேவைகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இவ்வளவு தேவைகள் மனுஷனுக்கு, அந்த தேவைகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. காலங்கள் மனிதனுக்கும் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கு இருக்க தேவைகளை விட இன்றைக்கி மனிதனுடைய தேவை என்னது? அதிகம். அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனை விட
அந்த 10 வருஷம் பின்னாடி இருக்கிறவங்க தேவை அதிகம். இப்போ மனிதனுக்கு மரம் செடி கொடிகளுக்கு தேவைகள் அதிகமாகலை. அது அப்படி தான் எல்லா காலத்துலேயும் எப்படி இருந்துச்சோ. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு என்ன தேவையோ அதே தான் இப்போவும் மரத்துக்கு தேவை. புதுசாக ஏதாவது மரத்துக்கு தேவைப்படுதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரத்துக்கு அது தேவைப்படலைங்க, ஆனால் இப்போ இருக்கிற மரத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னு எதுவும் புதுசாக ஏதாவது தேவை வருதா மரத்துக்கு? அதே மாதிரி தான் மிருகங்களுக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாட்டுக்கு இது தேவைப்படலைங்க, ஆனால் இப்போ இருக்கிற மாட்டுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் தேவைகள் கூடிக்கிட்டே போகுது. தேவைகள் என்ன ஆகுது? ஆனால் மனுஷன் நினைக்கிறான், இதை கண்டுபிடிச்சிட்டா தேவை குறைஞ்சிரும், இதை கண்டுபிடிச்சிட்டா தேவை குறைஞ்சிரும். புதுசாக கண்டுபிடிச்சிட்டே போகிறான், தேவையும் அதிகமாகிட்டே தான் போதே தவிர குறையிற மாதிரி இல்லை. அறிவு வளருது, விஞ்ஞானம் வளருது, அறிவியல் வளருது. மக்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கையிலேயே கொடுத்துருவோம். கைக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு. ஆனால் மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. ஒன்றுமே இல்லாத இருந்த மனுஷனுக்கு இருந்த நிம்மதியும் இப்போ என்ன ஆகிப்போச்சு? தேவையை நிறைவேற்றுறதுக்கு தானே கண்டுபிடிப்பு. மனித தேவைகளுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு தான் கண்டுபிடிப்பு என்ன செய்யுது, வருது. ஆனால் கண்டுபிடிப்பு வந்ததுக்கு பிறகு தேவை அதை விட அதிகமாக தான் ஆகுது. கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் கூட இவ்வளோ தேவைகள் இருந்திருக்காது. ஆனால் மனுஷன் தேவையை அதிகப்படுத்தணும்னு மனுஷன் ஆசைப்படுறதில்ல. இன்னும் தேவையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு தான் புதுசாக கண்டுபிடிக்கிறான். ஆனால் கண்டுபிடிக்க அவனுடைய தேவைகள் குறைஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் பல மடங்காக பெருகி இன்றைக்கி மனுஷன் அப்படியே பிச்சு பிடுங்குற நிலைமையில் இருக்கிறான். கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை தான். மனுஷனுக்கு மட்டும் தேவைகள் என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. அதுக்காக அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணால் அது இன்னும் அவனுக்கு தேவைகளை அதிகப்படுத்துவதை தவிர குறைக்கிற மாதிரி இல்லை. இந்த தேவைகள் எப்போ தான் குறையும்? தேவைகள் நிறைவேறணும். அப்போ மனுஷனுக்கு பெரிய தலைவலி என்னதான்? தேவைகள் தானே. தேவைகள் கூடி அதனால தான் என்னது மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே. தேவையே இல்லைன்னா எந்த தேவையுமே இல்லைங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. அதானே கமிட்மெண்ட். அது நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தமிழில் சொல்லணும், தூய தமிழில் சொல்லணும். கமிட்மெண்ட். நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க. அது வேணும், இது வேணும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அப்போ தேவைகள் நிறைஞ்சு கிடக்கிறது தான் மனுஷனுக்கு பிரச்சனையே. இப்போ அந்த விஷயத்தில் தான் தேவைகள்ன்றது தீனா துனியாவா? சாதாரணமாக சொல்லுங்கள், தேவைன்றது தீனா துனியாவா? தீனா. முஸ்லீம் மட்டுமா தேவை இருக்குது? இல்லை கடவுளை ஏற்றுக்கிறவங்களுக்கு மட்டுமா தேவை இருக்குது? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் அவனும் என்ன சொல்கிறது இல்லை, எனக்கு கடவுளே இல்லைங்க, அதனால் எனக்கு எந்த தேவையுமே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறான். கடவுள் இருந்தாலும் தேவைகள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் தேவைகள் எந்த. அப்போ தேவைகள்ன்றது தீனா துனியாவா? துனியா. மனிதனாக இருந்தால் மனிதனுக்கு பொதுவானது, எல்லா மனிதனுக்கும் பொதுவானது அது. ஆனால் அந்த துனியாவிலிருந்து தான் தீன் ஆரம்பிக்குது. அந்த துனியாவிலிருந்து தான் தீன் எதில் ஆரம்பிக்குது? களிமால. களிமால இருந்தானே தீனு. களிமாவுக்கு முன்னாடி தீன் இருக்கா? களிமாவுக்கு முன்னாடி ஒரு தீன் இருக்குதா? எங்கே தான் ஆரம்பிக்குது தீனு?
கலிமாலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ அந்த கலிமா என்ன சொல்லுது? கலிமா என்ன சொல்லுது? தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ். அப்படி சொல்லல. அல்லாஹ்வை தவிர தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் மனுஷன் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புது புது கடவுள்களை மனிதன் உருவாக்குறான். அல்லாஹ் சொல்றான், உன் தேவையை நான் நிறைவேற்றுறேன். மனுஷன் நீலாம் நிறைவேற்ற தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் புதுசா இதை கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்க எல்லாம் பார்க்குறேன். தேவை அதிகமாக்கி விடு. பயங்கரமான தண்ணி தாகம். எங்கே நிற்கிறாரு? பீச் பக்கத்தில் நிற்கிறாரு. இவ்வளோ தண்ணி இருக்குதுப்பா, அள்ளி குடி. தண்ணி தாகத்தில் வெயில், உச்சி வெயில், தண்ணி பீச் கடல் தண்ணி அள்ளி குடிச்சா தாகம் தீந்துருமா? என்ன, உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும். அது கடல் தண்ணியை குடித்தா என்ன ஆகும்? டபுள் ஆயிரும். தாகம் டபுள் ஆயிரும். அப்படித்தான் மனிதன் புதிய புதிய கடவுளை உருவாக்குறான். அவனுடைய தேவைகள் டபுளாக ட்ரிபிளாக பல மடங்காக ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன்றான். என்னை தவிர வேற யாரும் நிறைவேற்றுபவன் இல்லை. மனுஷன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். மனிதன் அல்லாஹ் விட்டு விலகி 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 அப்போ எந்த அளவுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானோ அந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரத்தில் இருக்கிறான். காசு பணத்தை அல்லாஹ்வை கண்டுபிடிச்சான், அல்லாஹ்வை படைச்சான், மனுஷனே கண்டுபிடிச்சான். அந்த காசு பணமும் அவனால் இது பண்ண முடியல. அது டிஜிட்டல் கரன்சி, அதுக்கு இது பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அதுவும் போதாதுன்னு பிட்காயின் புதுசு புதுசாக ஏதோ. அப்போ எந்த அளவுக்கு புதிய கண்டுபிடிப்புகள். இது எதுக்காக? இறைவனுக்கு போட்டியாக இவன் செய்கிறான். ஒரு தகப்பன் சொல்கிறார் பிள்ளைகிட்ட, வாப்பா எல்லாம் என்கிட்ட இருக்குது காசு பணம், நான் கொடுக்குறேன், நீ ஒன்றும் தர தேவையில்லை, நானே சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு புள்ள போகிறான். இப்போ ஒரு துனியா ரீதியில் இது ஒரு வகையில் கரெக்டுன்னு சொல்லலாம். தகப்பன்ட்ட எதிர்பார்க்காம நானே என்ன செய்கிறேன், சொந்த காலில் நிற்கிறேன். ஆனால் அப்படி அல்லாட்ட சொல்ல முடியாது. நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அல்லாட்ட யாரும் சொல்ல முடியுமா? நான் சொந்த காலில் நின்றுக்கிறேன், இதுதான் எனக்கு கௌரவம். அப்படி தான் நிற்கிறான் மனுஷன். இப்போ அப்படி தான் நிற்கிறான். என்னது? நீ ஒன்றும் தர தேவையில்லை, நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். அப்போ இது ஒரு தனி மனிதன். ஒட்டுமொத்த உலகமும் இப்படி போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த உலகமும் இறைவனை நிராகரித்து புதுசு புதுசா இறைவனை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கு. யாரும் இறைவனை நோக்கி போறதில்லை. இறைவன் சொல்றான், என்ன வேணும் நான் கொடுக்குறேன்றான். என்ன வேணும் நான் கொடுக்குறேன். சாப்பாடு வேணுமா? ஒன்று படைச்ச எனக்கு உனக்கு சோறு போட முடியாதா? தகவன் சொல்றானே இல்லை. உன்னை பெற்று வளர்த்த எனக்கு உனக்கு ஒரு வேளை சோறு போட முடியாதா? முழுசா பொருந்தாது. ஆனால் அல்லாஹ் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது மனிதனுடைய கடமை. மனிதன் என்னது, நான் சொந்த காலம் நின்றுக்கிறேன், நீ எப்படி சொந்த காலம் நிற்க முடியும்? ஆனால் மனுஷன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? அப்படி ஓடி வந்துட்டான். அல்லாவை விட்டு ஓடி போன மனிதனாக ஆகிவிட்டான். வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்ல. பசங்க ஓடி போயிடுறாங்க. சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாங்க. எங்கே போனானே தெரியலங்க, காணாமல் போயிடு. அது மாதிரி மனித இனம் என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரத்துக்கு ஓடி வந்துடுச்சு. அப்போ அல்லாஹத்தாலா அதைத்தான் அல்லாஹ் மாற்றி அவன் பக்கம், அவனுடைய நோக்கம் என்ன? எல்லாமே என்னை கொண்டு ஆக வேண்டும், அனைத்தையும் நானே செஞ்சு கொடுப்பேன், எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது. பெரிய கோடீஸ்வரன், அவனோட பையன், அவன் சொல்றான், பையனை வாப்பா நம்ம கம்பெனியிலே நீ பார்த்துக்க, கம்பெனியை பொறுப்படுத்த நடத்திக்கோ,
அவன் என்னது, உன் சொத்து வேணாம், உன் சுகமும் வேணாம், நான் போய் என்ன செய்கிறேன், இன்னொரு மெக்கானிக் கடையில் போய் நான் மெக்கானிக் வேலை பார்க்குறேன் அப்படின்னு போனால் இவனுக்கு மரியாதையா? அப்போ அவன் மரியாதையும் போய் இவனுடைய மரியாதையும் போய். கோடீஸ்வரம் பையன்பா, அந்த பேர் எப்படி ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறேன், சர்வர் வேலை பார்த்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னா அப்போ அவனுடைய மரியாதையும் போச்சு, தகப்பனுடைய மரியாதையும். இப்போ அது மாதிரி தான் மனிதன் இன்னைக்கு தனக்குத்தானே மனித இனம் என்ன செஞ்சிருச்சு, தனக்கு தானே மண்ணலி போட்டுக்கிட்டு தன்னுடைய மரியாதையும் கெடுத்து அல்லாஹ்வுடைய மரியாதையும் கெடுத்து இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்தால இதற்காக படைக்கவில்லை, அல்லாஹ்வால் முடியாதது இல்லை. அல்லாஹ்தால மனித இனத்தை இதற்காக படைக்கலை, மனித இனத்தை சொர்க்கத்துக்காக படைச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்காகன்னு சொன்னால் சொர்க்க வாழ்க்கை வாழணும், நினைத்தால் நடக்கணும். அப்புறம் என்ன தேவை இருக்குது? சாப்பாடு வேணும், சாப்பாடு வரும், அதான் அல்லாஹ்வுடைய குதிரத்து. எல்லாம் சோறு வேணும், எல்லாம் முன்னாடி சோறை கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லாம் ட்ரெஸ்ஸு வேணும், எல்லாம் ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். எல்லாம் வீடு வேணும், எல்லாம் வீடு கொடுக்கணும். முடியாது அவனால். அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? நீ யாரை விளங்கலை? அல்லாஹ்வை விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீ என்ன செய்யலை? விளங்கலை. நீ யாருன்றதையும் விளங்கலை. நீ யார் படைத்த படைப்பு? நீ வெறும் என்ன கிடையாது, ஒன்றும் இல்லாத ஆள் கிடையாது. இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அல்லாஹ்தாலா எப்படி படைச்சிருக்கிறான். தீன் என்பது என்னது? இந்த கலிமா என்னதான்? சொர்க்கத்தில் எல்லா இலைகளிலும் இந்த கலிமா தான் எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்? இந்த கலிமா தான் சொர்க்கம். இந்த கலிமாவின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் நாம் என்ன ஆயிட்டோம்? சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த கலிமாவை செயல்படுத்துவதற்காகத்தான் நபிமார்கள், ஷேகுமார்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய கடைசி எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் தீனில் கடைசி எல்லை வரைக்கும் முயற்சி செய்யுங்க. துனியாவில் அப்படிதான் செய்வோம். வியாபாரம் நடக்குது, நடந்துட்டு இருக்கும்போதே மூடிட்டு வந்துடுவோமா? கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று நம்ம நினச்சிக்கிறோம் 7 மணிக்கு மூடிடலான்ட்டு, அப்போ தான் 2 கஸ்டமர் வருது. இல்லைங்க இப்போலாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், 7 மணிக்கு 3ன்னு நினச்சிட்டேன், போய்ட்டு வாங்க நாளைக்கு அப்படின்னு பண்ணுவோமா? அப்புறம் அப்படி பார்த்துட்டு அந்த கஸ்டமர் போகிற நேரத்தில் இன்னும் 2 கஸ்டமர் வருது. அப்போ 7ன்றது 7:30 ஆகுது, 7:30ன்றது 8 ஆகுது. சும்மா உட்காந்துருக்க மாட்டோம், ஆனால் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்குது. மனசு வருமா மூடுறதுக்கு? என்ன செய்வோம்? பார்ப்போம், போகிற வரைக்கும் போட்டோம். இப்போ துனியாவில் என்ன செய்கிறோம்? நாம் அதனுடைய எல்லை வரைக்கும் முயற்சி செய்கிறோம், கிடைச்ச வரைக்கும் லாபம். தீனில் ரொம்ப இன்னைக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, 4 நாளைக்கு ரெஸ்ட்டு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது? தீனில் நீங்கள் அதனுடைய எல்லை வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? முயற்சி செய்யுங்கள். அப்போ எல்லை வரைக்கும் யாரும் முயற்சி செய்கிறது இல்லை. எல்லை என்ன? எல்லை இருக்கட்டும், இருக்கிறதுல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இல்லை. அப்படியே போங்க, அரைச்சமாவே அரைங்க. தீனில் என்னது? அடுத்த ஸ்டெப்பே இல்லை. எங்கே பார்த்தாலும் இதே, இந்த தொழுகணும், நோன்பு வைக்கணும், இப்படி இதே பழைய பயானு, அதே தான். அதில் அடுத்த ஸ்டெப்பு இப்போ அதுதான். நாம் என்னது? அல்லாஹ் தஆலா நம்மை அந்த கடைசி எல்லை வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறோம். நாமளும் அந்த கடைசி எல்லையில் நின்று நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அது பூர்த்தியாகும். இப்போ அல்லாஹ்வுடைய நோக்கம் மனிதன் தானே தன்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக்கணும், படைப்புகளை கொண்டு எல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? காரியங்களை நடத்திக்கணும். அது இல்லை நோக்கம். எல்லாம் யாரை கொண்டு நடத்தணும்? அல்லாஹ்வை கொண்டு நடத்தணும். அவனுடைய ஆற்றலை எல்லா மக்களும் நேரடியாக பார்க்கணும்.
உலகமே எதை கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கு? தேவைகள். தேவைகள்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகத்துடைய இயக்கமே நின்று போயிடும். தேவைகளை படைத்தது யாரு தான், உண்டாக்குனது யாரு தான்? அல்லாஹ் தான். எதுக்காக உண்டாக்குனா? ஏன்ட்ட வரணுன்றதுக்காக உண்டாக்குனா. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணால், மண்டபம் பிடிச்சி எல்லா ஏற்பாடும் பண்ணால், அந்த மண்டபத்தில் அவரை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க. அது மாதிரி அல்லாஹ் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறான் இந்த உலகத்தில். யாருக்காக? மக்கள், மனிதர்கள் அல்லாஹ்வை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்ட்ட இருந்து தேவைகளை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக உலகத்தை படைச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணா, மனுஷன் அல்லாஹ்வையே விட்டு இருக்கிற படைப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டான். அவன் செஞ்சது நோக்கம் வேற, மனுஷன் அதை என்ன ஆக்கிட்டான்? தலைகளாக மாற்றிட்டான். அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அதையும் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் தான் இப்படி படைத்தான், அல்லாஹ் தான் இப்படி வச்சான். நான் அல்லாஹ் தான் சொன்னானா? செல்ஃபோன்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னானா? கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னானா? காசு அச்சடிக்கணும்னு சொன்னானா? நீங்கள் எல்லாம் வேலை பாருங்கள், விவசாயம் பண்ணுங்கள், என்ன சொன்னா? அல்லாஹ் என்னை அறியுங்கள்ன்றான். குர்ஆனில் விவசாயம் பண்ணுங்க அல்ல எங்கன்னா சொல்லியிருக்கிறானா? வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் என்னை அறியுங்கள், என்னை வணங்குங்கள், என்னிடத்திலேயே கேளுங்கள்ன்றான். என்னிடத்திலேயே அதான் சொல்றானே தவிர நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வியாபாரம் பண்ணுங்க, அப்படி எங்கே சொல்கிறான்ல? இந்த தேவைகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா அவனோடு மனிதன் ஒரு தேவை வந்துருச்சு, மனிதன் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்டு. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவை வந்துருச்சு, இந்த பிள்ளை யார்கிட்ட கேட்கணும்? பெற்றவங்கள்ட்ட கேட்கணும். ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கேட்டால், யார்கிட்ட போய் கேட்டால் பெற்றவங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்போ அது மாதிரி படைப்புக்கு அல்லாஹ் தேவைகளை கொடுத்தது, படைப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் கொடுக்கும்போது படைப்பு அதை பார்த்து சந்தோஷப்படணும், அவன் சந்தோஷப்படுறதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படணும். ஆனால் அது எங்கே நடக்குது? படைப்புக்கு தேவை வருது, ஆனால் படைப்பு அல்லாஹ்ட்ட கேட்குறதே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்குறதே இல்லை. வேறு அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த காசை வச்சுக்கிட்டு அப்போ என்ன அல்லாஹ்வுக்கு சுக்ரா செய்கிறாங்க? இல்லை. அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? இன்னொரு தேவையை போடுறான், அதையும் இவனே கஷ்டப்பட்டு அப்படி விட்டு பாட்டு எதையோ ஒரு இது பண்ணி ரெடி பண்ணவொடனே நான் ரெடி பண்ணிட்டேன். அல்லாட்ட போகிறதே கிடையாது. அல்லாட்ட போனால் தானே அல்லாவுக்கு சந்தோஷம். அப்போ அல்லாவுக்கு இன்றைக்கி யார் சந்தோஷத்தை கொடுக்குறது? யாரும் கொடுக்குறது. அவனும் போட்டுகிட்டே தான் இருக்கிறான். ஆனால் எல்லாம் இவங்க என்னது, அந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் அடிச்சு விட்டுறான். அப்போ இதுக்கு நிறைய விளக்கங்கள் அப்படி இப்படி கொடுத்து, இல்லை அது அப்படி இல்லை, இது இப்படி, இது அப்படி, எல்லாம் தான் வியாபாரம் செய்ய. சரி, அது ஆரம்ப கட்டம். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நல்லா தந்துடுவான் அப்படின்னு உட்கார சொல்லலை. அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, எந்திரிச்ச உடனே குடுக்குடுன்னு பிறந்த உடனே குடுக்குடு எந்திரிச்சு ஓடிடுமா? ஓடிடாது. அது ஃபஸ்ட்டு அப்படி உருண்டுக்கிட்டு கிடக்கும், அதுக்கு பிறகு அப்படியே தவளும், அதுக்கு பிறகு மெதுவாக பிடிச்சி நடக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து நடக்கும், அதுக்கு பிறகு ஓடும். அப்படித்தானே? எடுத்த உடனேயே ஓடணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி குழந்தைங்க 10 வயசாச்சு, இப்போவும் மடியிலேயே போட்டுக்கிட்டு அவன் நடக்கவே விடுறதில்லை, கையிலே வச்சுக்கிட்டு அப்படி தூக்கிக்கிட்டு குழந்தை அப்படின்னு தெரிஞ்சால் அது கரெக்டாக? அது என்னதான்? அப்போ என்ன செய்யணும்? நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம எந்த நிலைமைக்கு போகணுமோ அந்த நிலைமைக்கு போய் சேரணும். அதைத்தான் அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்களே தவிர, அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? குழந்தை அல்லாஹ் வியாபாரம் செய்ய சொல்கிறான். வியாபாரம் ஹராம் இல்லை. ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்கிறது வியாபாரிகளை பாராட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? அது சொல்லிட்டோம், வியாபாரத்தை பாராட்டிட்டாங்க.
குழந்தைங்க நம்ம கொஞ்சம் தான் செய்வோம். இவ்வளோ அழகாக படுத்து கிடக்குது பாருன்னு கொஞ்சம், அதுக்காக கொஞ்சிட்டோம்ப்பா படுத்தே கிடப்போம் அப்படின்னு படுத்தே கிடந்துச்சுன்னா அந்த ஒரு வயசில் ஒரு கட்டத்தில் அது என்னது சரிதான். ஆனால் அதை தாண்டி என்ன செய்யணும்? ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி போகணும். மனித இனம் என்ன செய்யணும்? அல்லாஹ் நோக்கி போகணும். இப்போ இந்த சூழ்நிலைகளை ஒரே நாளில் என்ன செஞ்சிட முடியாது, மாற்றிவிட முடியாது. ஆனால் மனித இனம் அல்லாஹ்வை நோக்கி போய் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு நடக்கக்கூடிய, அல்லாஹ்வை கொண்டு நடத்தக்கூடிய அந்த நிலைக்கு போகணும். இப்போ அந்த நிலைக்கான முயற்சியில் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்தியிருக்கிறான். அப்போ அந்த முயற்சியில் தான் நாம் இருக்கிறோம். இது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்னது படுத்து நல்லா தானங்க படுத்து கிடக்கிறோம், படுத்தே கிடப்போங்க அப்படின்னு. நாம் சொல்கிறோம் படுத்து கிடந்த காலெல்லாம் போதுங்க, இனிமேல் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு ஓடுங்க அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ்தால அதனுடைய இப்போ எல்லாம் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது, ஒரே மாதிரியே சட்டம் கிடையாது. காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல். ஏற்றது மாதிரி மனிதன் என்ன செய்யணும்? தீனில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். துனியாவில் மட்டும் என்னது மேலே 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 மேலேன்னு நம்ம என்ன செய்யறது, முயற்சி செய்கிறாங்களே தவிர தீனில் என்னது எந்த முயற்சியும் இல்லை. அப்படியே இருந்த இடத்துலையே இந்த புளிமுட்டைன்னு சொல்லுவாங்க, புளிமுட்டை அப்படி வச்சோம்னா அது பாட்டுக்கு என்ன செய்யும், வச்ச இடத்துல அது பாட்டுக்க கம்முன்னு கிடக்கும். அது மாதிரி தீனில் என்ன கிடையாது, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக, அதுதாங்க ரொம்ப நல்லது. மாறாமல் அப்படி கரெக்டாக இருக்கிறோமா, அதாங்க தீனில் மிக உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு, இறைவனுடைய அந்த சந்தோஷம், இறைவனுடைய மகிழ்ச்சி அது என்ன செய்யணும், பரிபூர்ணமாக ஆகணும். இப்போ இறைவனே எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக ஆகுவான். அப்போ அந்த தேவை இன்னைக்கு சொல்கிறான், மோடி வந்துட்டா, மோடி போயிட்டா எல்லாம் நல்லா சரியாயிருங்க, அவன் இருந்துக்கிட்டு தான் ஒரே பிரச்சனை. ராகுல் காந்தி வந்துட்டா சரியாக போயிருங்க, அவர் வந்துட்டா சரியாக போயிருங்க. இல்லை இந்த ஜனநாயகமே போயிட்டு பேசாமல் மன்னர் ஆட்சி வந்தால் சரியாக போயிருங்க, இல்லை அது வந்தால் கம்யூனிஸ்ட் வந்தால் சரியாக போயிடும். யாரும் சொல்கிறது இல்லை அல்லாஹ் வந்தால் சரியாக போயிடும். யார் வாயில நினைச்சு வருதா, கடவுள் வந்துட்டா சரியாக போயிடும், இறைவன் வந்துட்டா சரியாக போயிடும். எந்த மதத்துலையாவது சொல்கிறாங்களே, கடவுளை எங்கேயோ தூக்கி வச்சாச்சு. அப்போ எல்லா காரியங்களும் சரியாக வேண்டுமானால் உலகத்தில் யார் வந்தாலும் சரியாகாது. யார் வந்தால் மட்டும்தான் சரியாகும், அல்லாஹ் வந்துட்டா எல்லா காரியங்களும் சரி. அப்போ அதற்கு தான் அல்லாஹ்தாலா என்ன செய்ய போகிறான், அல்லாஹ் வரப்போகிறான். அவன் என்ன செய்ய போகிறான், இந்த காரியங்களை எல்லாம் படிப்படியாக சரி செய்து எல்லா தேவைகளுக்கும் அவனே போதும், அவனை கொண்டே எல்லா தேவைகளும் நடைபெறக்கூடிய, எல்லா மக்களும் அவனிடத்துல இருந்தே எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, எல்லாத்தையும் அடைவாங்க. தேவைகள் இருக்கும், தேவைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த தேவைகள் அல்லாஹ்வை கொண்டு நிறைவேறும். அப்போ அல்லாஹ்வை கொண்டு நிறைவேறும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷப்படுவார்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவார். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படி அந்த விஷயம் தத்ரூபமாக வெளிரங்கமாக ஆயிரும். இன்னைக்கு அது சொன்னால் அது எப்படிங்க, வெளியே பார்த்தா அப்படி தெரியலையே, ஒன்றும் அல்லாஹ் கொண்டு என்னங்க நடக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, என்ன வேலை நடந்துச்சு அல்லாஹ்வை கொண்டு, அது விளக்கம் சொல்லி உள்ளுக்குள்ளே பூந்து அப்படி இப்படியெல்லாம் சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ மறைமுகமாக பின்னாடி இருந்து அல்லாஹ் செய்கிறான் இல்லை, இப்போ முன்னாடி வந்து அல்லாஹ் செய்யப்போகிறான். பின்னாடி இருந்து அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போவும். ஆனால் யாருக்கும் அது விளங்க மாட்டேங்குது. யாருக்கும் 1000 வருஷமாக அல்லாஹ் செஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் விளங்குனாங்களா, யாரும் விளங்க. அப்போ என்ன செய்யணும்,
முன்னாடியே வந்துடணும். முன்னாடியே வந்து இப்போ வந்து செஞ்சு கொடுத்தா இப்போ யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. யாரும் வேற ஒன்று இன்னுமே வந்துட்டு நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன் யாரும் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்களா? எல்லாம் பார்த்துப்பான். அப்போ தான் இந்த களிமா என்ன ஆகும், வெளிரங்கமானதாக ஆகும். இப்போ களிமா சொல்லுன்னு எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் களிமாவே தானாக விளங்கிரும். களிமா யாராவது மறுப்பாங்களா? ஏன் எல்லா தேவையும் அவன்தான் நிறைவேற்றி தருகிறான் என்பதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த களிமா தான் இன்னைக்கு வெளியாக போகிறது. களிமா மறைமுகமாக இருந்தது, மறைமுகமான களிமா வெளியாகி எல்லா மக்களுக்கும் அது இனிமேல் சொல்லி கொடுத்து சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, முஸ்லீமாங்க, அதான் தேவையில்லை. தானாக எல்லோரும் விலகி தருவானாக. ரொம்ப பெரிய பாடங்களை நம்ம இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இது பல நாள் பேசி சொல்ல வேண்டிய பாடம். அதை சுருக்கமாக அப்படி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி டக்குன்னு அப்படி முடிச்சிட்டோம். அல்லாஹ்தாலா அதை பூர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. இது அல்லாஹ்வுடைய வேலை, இது நம்முடைய திறமையோ என்ன கிடையாது, நம்முடைய முயற்சியோ, இது மனிதனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை, மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதில்லை. மனித சக்திக்கு இது முடியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய சக்திக்கு அது முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு அது முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு மனிதன் என்ன செய்யணும், அதுக்கு வழி கொடுக்கணும். அல்லாஹ்தாலா தேவைகளை பூர்த்தி செய்வான். அல்லாஹ்தாலா அப்ப தேவையை யாரு காட்டணும், மனிதன் காட்டணும். சொல்லுவாங்களே, அழுத புள்ளதான் பால் குடிக்கும். அப்ப அது மாதிரி மனிதன் சொல்லணும், அல்லாஹ் எனக்கு நீ தான் வேணும், நீ வரணும் அப்படின்னு மனுஷன் சொன்னா அல்லாஹ் வெளியாகும். அப்படி நாம் அல்லாஹ்வுடைய தேவையை நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட காட்டுறோம். அல்லாஹ் நீ தான் வரணும், நீ தான் வெளியாகணும். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தேவையை நிறைவேற்ற. அப்ப தேவை வந்துருச்சு. யாரும் கேட்டாங்களா, யாராவது கேட்குறாங்களா, சொல்றாங்களா இறைவன் வந்தா சரியா போயிரும் யாராவது சொல்றாங்களா? யாரும் சொல்றது, முஸ்லீமும் சொல்றது இல்லை, இந்துவும் சொல்றது இல்லை, கிறிஸ்டியனும் சொல்றது இல்லை. எல்லாம் என்னதான், அவர் வந்தா சரியா போயிருங்க, இவர் வந்தா சரியா போயிருங்க, அப்படி ஆகிட்டா சரியா போயிருங்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா சரியா போயிருங்க, எனக்கு அந்த பட்டம் கிடைச்சிட்டா சரியா போயிருங்க, எனக்கு இந்த பதவி கிடைச்சிட்டா சரியா போயிருங்க. யாரும் அல்லாஹ் கிடைச்சிட்டா சரியா போயிடும், அல்லாஹ் வந்துட்டா சரியா போயிரும்னு அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை. அதை அல்லாஹ் நம்மளை சொல்ல வச்சிருக்கிறான். இப்ப நாம சொல்றோம் என்னது, அல்லாஹ் வந்தா எல்லாம் சரியா போயிருங்க, நம்ம பிரச்சனையும் தீரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் பிரச்சனையும் தீர்ந்துரும். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு அவன் ஒரு ஆள்னால தான் முடியும், வேற யாருனாலும் என்ன செய்ய முடியாது. இவங்க பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டு தான் போவாங்களே தவிர யாரும் பிரச்சனை என்ன செய்ய போறதில்லை, தீர்த்து வைக்க போறதில்லை. இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு யார் ஒருத்தனால மட்டும்தான் முடியும், அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அவன் நேரடியாக வந்து இந்த முழு உலகத்துடைய, முழு மனித இனத்துடைய எல்லா படைப்புகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து முழு உலகத்தையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து முழு உலகத்தையும் அவன் சொர்க்கமாக, நல்ல நிம்மதியான உலகமாக இந்த முழு உலகத்தையும் ஆக்கி எல்லா மனிதர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அவனால தான் கொடுக்க முடியும். அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாம் என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். அல்லாஹ் நீ வந்து என்ன செய், இந்த உலகத்தை சொர்க்கமாக ஆக்கிவிடு, நல்ல உலகமாக ஆக்கிவிடு, உன்னுடைய உலகமாக ஆக்கிவிடு. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக, அல்லாஹ் தஆலா விரைவுபடுத்துவானாக, நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் தஆலா பலப்படுத்துவானாக. அதற்கான என்ன முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நம்மை கொண்டு அல்லாஹ் தஆலா வாங்கி கொள்வானாக. அவனுடைய லுஹூரை, அவனுடைய வெளியாகுதலை அல்லாஹ் தஆலா விரைவுபடுத்துவானாக.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم